கண்ணை மூடி பார்த்துட்டு நீதான் வேணும்னு சொல்றா. அவளுக்கு உன்னதாண்டா பிடிச்சிருக்கு. அதனாலதான் அவளை உன்கிட்டயே அழைச்சிட்டு வந்து விட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன். கொஞ்ச நாள்லயே என்ன தோற்கடிச்சிட்ட, அவ உனக்குத்தான், கிளம்பி வா என மின்னலை அப்பாஸ் ரேஞ்சுக்கு அந்த பெண்ணின் கணவனும் அவரது நண்பர்களும் அழைக்க, என் பேரு சதீஷ், அமெரிக்காலாம் இல்ல, அமைஞ்சகர லோக்கல். நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா என மாதவன் ரேஞ்சுக்கு அந்த பெண்ணிடம் ஜொல்லு போகும் டயலாக்குகளை எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு ரிஹர்சல் செய்ய, பூ போல் என் நெஞ்சை கொய்தவள், மின்னலாய் மின்னலாய் என் பார்வை பறித்தவள் பீஜியம் உள்ளுக்குள் ஊடுருவி சதீஷை அந்தரத்தில் பறக்க வைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் அப்படி அழைக்கப்பட்ட காதலனுக்கு நடந்த மண்டை உடைப்பு, இரத்த காயம், காவல் நிலைய ரணகள பஞ்சாயத்து குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. குமரி மாவட்டம் அருமனையை அடுத்து கடையாளு மூடு பகுதியை சேர்ந்தவர் மது. கூலி தொழிலாளியான இவருக்கு அதே பகுதியை சேர்ந்த வாய்பேச முடியாத மாற்றுத்திறனாளி பெண்ணுடன் திருமணம் நடந்து ஒரு குழந்தை இருக்கிறது. இந்த நிலையில் காரோடு பகுதியை சேர்ந்த கிணறு வெட்டும் தொழிலாளி சதீஷுடன் வேலை செய்ய செல்லும் இடத்தில் வைத்து மதுவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டுள்ளது. சதீஷ் ஏற்கனவே திருமணமாகி மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்து வருவதால் அதிக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளார். சதீஷுடன் சேர்ந்து மதுவும் போதைக்கு அடிமையாகி நாளடைவில் சதீஷை தனது வீட்டுக்கு அழைத்து சென்று சரக்கடிப்பதை வாடிக்கையாக்கி உள்ளார். அதாவது வீட்டை ஒரு மினி பாராக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இதில் சதீஷுக்கும் மதுவின் மனைவி ஸ்வர்ணாவுக்கும் இடையே அதீத நட்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சதீஷ் அடிக்கடி மதுவின் வீட்டுக்கு சரக்கு வாங்கி வந்து மதுவை குடிக்க வைத்து சுய நினைவை இழக்க வைத்துவிட்டு ஸ்வர்ணாவுடன் மனம் விட்டு பேச ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் கிளாஸ்மேட் நண்பன் சதீஷ் குறித்து மதுவிற்கு தெரியவர சதீஷிடம் வீட்டுக்கு வருவதை நிறுத்துமாறு கூறி கண்டித்திருக்கிறார். மேலும் ஸ்வர்ணாவிடமும் தகராறு செய்திருக்கிறார். ஆனால் முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்னும் அளவுக்கு சதீஷ் ஸ்வர்ணாவின் நட்பு ஸ்ட்ராங் ஆனதால் இருவரும் அடிக்கடி வெளியே சந்தித்து தங்களது நட்பை வளர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் செய்வதறியாது திகைத்த கணவன் மது இதனை தனது பிற நண்பர்களிடம் கூறியுள்ளார். அவனையே கூட்டிக்கிட்டு போய் வீட்டுல நல்லா குடிச்சிட்டு இப்பதான் எங்க ஞாபகம் வருதாடா என மதுவை குத்தி காட்டிவிட்டு சதீஷிற்கு சரியான பாடம் புகட்ட திட்டம் போட்டிருக்கிறார்கள். மதுவின் நண்பர்களான வீரமணி, ஷாஜி, பிரசாத், விவேக் ஆகியோர் சேர்ந்து சதீஷின் செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு, ஸ்வர்ணா உன்கூடத்தான் வாழ விரும்புவதாக கூறி அடம் பிடிச்சு வர்றா. அவளிடம் எவ்வளவு எடுத்து கூறியும் பிடிவாதமாக இருக்கிறாள். ஆகையால் அவளை உன்னுடன் அனுப்பி வைக்கிறோம், வந்து அழைத்துச் செல் என கூறி படப்பச்சை பகுதிக்கு அழைத்திருக்கிறார்கள். இதை இட்லின்னு சொன்னா சட்னிய நம்பாது. அப்படி இருக்க மதுவும் அவரது நண்பர்களும் சொன்னதை சதீஷ் நம்பித்தான் அந்த மின்னலே பட பூப்போல் பாடலின் பீஜியமோடு ஆட்டோவை எடுத்துக்கொண்டு தனது நண்பர்கள் இருவரையும் அழைத்துக் கொண்டு படப்பச்சை பகுதிக்கு வந்திருக்கிறார். அங்கு சதீஷ் வந்ததும் மதுவின் நண்பர்கள் 4 பேரும் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை பயன்படுத்தி மின்னல் வேகத்தில் சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள். இதனை கொஞ்சமும் எதிர்பார்க்காத சதீஷின் நண்பர்கள் அலறி அடித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் நேராக அருமனை காவல் நிலையத்திற்கு ஓடிச் சென்று நிலைமையை கூறி போலீசாரை உதவிக்கு அழைத்திருக்கிறார். போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து செல்வதற்குள் சதீஷின் மண்டையை உடைத்துவிட்டு மதுவின் நண்பர்கள் 4 பேரும் அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள். இதனையடுத்து படுகாயங்களுடன் உயிருக்கு போராடியபடி கிடந்த சதீஷை போலீசார் மீட்டு
குழித்துறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர். அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தாக்குதல் நடத்திய 4 பேரில் ஷாஜி, பிரசாத், வீரமணி ஆகிய 3 பேரை அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். மேலும் தப்பியோடிய விவேக்கை தேடி வருகிறார்கள். நெஞ்சை பூ போல் கொய்தவளே என அடுத்தவர் மனைவிக்கு ஆசைப்பட்டு, அதுவும் அவரது நண்பர்களே அழைத்து சேர்த்து வைப்பதாக சொன்னதை நம்பி சென்றவர் நெஞ்சு பஞ்சராகாத குறையாய் உயிர் தப்பி ஓடிவந்த இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக மார்த்தாண்டம் செய்தியாளர் அனீஸ்.